வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப்பு போல் கொள்ளு போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது கொள்ளு வெடிக்கும். இதுதான் சரியான பக்குவம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொள்ளெல்லாம் வெடிக்குது பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கொள்ளு நல்லா வேகணும். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் மிளகு. இதை ட்ரையாக தான் வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டும் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ ட்ரையாக தான் வறுக்க போகிறேன் நான். அந்த துவரம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், மிளகு வெடிக்கணும். இதுதான் பதம். அதுவரை நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, துவரம்பருப்பு, மிளகு எல்லாத்தையும் வறுக்கணும். பாருங்கள், மிளகு வெடிக்க ஆரம்பிக்குது. துவரம்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். ஜாரில் நிறைய இருக்குது, ஸோ கொஞ்சம் தண்ணி கலந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொள்ளு வெந்துருச்சு. இதுலேருந்து தண்ணி எடுத்து நான் தனியாக மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டையும் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கிடையில் நம்ம கொள்ளை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் மேஷரை வச்சே மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் கம்மியாக போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு காரம் நிறையா இருக்காதுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போகணும், அது வரையும் தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கொள்ளையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நம்ம மேஷ் பண்ணதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு
இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். இதுக்கிடையில் உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் பத்தலை நான் போட்டிருந்த உப்பு. ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பை. ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.